Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆரி பேசிக் லெவல் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 கிளாஸஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு ஆரி மெட்டீரியல்ஸ் என்னென்ன, அதை நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து ஆரி ஸ்டாண்டு, ஃப்ரேம் ஃபிக்ஸிங், கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது, இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேசிங் எப்படி எடுக்கிறதுங்கிறது எல்லாமே இதில் நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருவேன். பேசிக் செயின் ஸ்டிச்சில் ஆரம்பித்து ஃபுல்லாக எல்லாமே இருக்கும். ஒரு 28 கிளாஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு வெறும் சில்க் த்ரெட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் ஜரி த்ரெட்டு, டியூப் பீடு, கட் பீடு, சுகர் பீடு, இந்த மாதிரி நிறைய பீடு ஒர்க்கும் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். சமிக்கி எல்லாமே பண்ணுவோம். ஸ்டோன் செயின் எல்லா ஸ்டிச்சுமே இதில் கவர் ஆகிடும். இந்த 40 கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் யூஸ் பண்ண பீடு ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்து ஆல் பீடு ஒர்க்கு ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து நீங்கள் என்னென்ன பீடு யூஸ் பண்ணிங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிக்சரில் கொண்டு வரணும். இது ஒன்று. இது இல்லாமல் அதுக்கப்புறம் இது இடையிலேயே வந்து 3 ப்ராஜெக்ட் வேறு நம்ம பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயிலும் நான் சிலபஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்டிச்சுக்கு நான் ஒரு ஷேப் ஒன்று கொடுப்பேன். அந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி அந்த ஸ்டிச்சை அந்த டிசைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இது ஆல்பம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிச் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும், ஒரு டிசைன் இருக்கும். அந்த ஷேப் ஒரு பக்கம், டிசைன் ஒரு பக்கம் போட்டு இதை ஆல்பமாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். எடுத்தோடனே நீங்கள் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சில்க் த்ரெட் ப்ராக்டிஸே வராமல் போயிடும். ஸோ ஒரு 28 கிளாஸஸ் வரைக்குமே நான் வந்து வெறும் ஜரி த்ரெட் இல்லாமல் சில்க் த்ரெட் மட்டுமே வச்சு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த 40 கிளாஸ் முடியும் போது நீங்கள் வந்து ஆரி பேசிக் லெவலில் ஃபுல்லாக ட்ரெயின்ட் ஆகிருப்பீங்க. இதில் ப்ராஜெக்ட் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சுக்கு வந்து எனி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா A4 ஷீட் இருக்கு இல்லையா, அந்த சைஸ் இருக்கணும். அதே மாதிரி தாம்பூர் ஸ்டிச்சுக்கு வந்து எனி காடஸ் இமேஜஸ் நீங்கள் எடுத்து அதை ஒர்க் பண்ணி காமிக்கலாம். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேஸ், இப்போ உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவே இருக்குது, இல்லை உங்கள் பசங்களோட ஃபோட்டோ இருக்குது, அதை கூட நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து ட்ரேஸ் எடுத்து ஒர்க் பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா? அது உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த மாதிரியாக இருக்கணும். ஆனால் அந்த ஹியூமன் ஃபேஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே கம்பல்சரியாக எல்லாருமே பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு ஷேப்பு, ஒரு டிசைன் போட்டு ஒரு ஆல்பம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் 3 ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட்டாக இருக்கணும். இந்த எல்லா ஒர்க்கும் முடித்து 40 கிளாஸும் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல் பீடு ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு அது ஒன்றும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் பேசிக் லெவல் முடிக்கும்போது 2 ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கணும். ஒன்று வந்து த்ரெட் ஒர்க்காக இருக்கணும், த்ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணி, சில்க் த்ரெட்டை மட்டும் யூஸ் பண்ணி அதை வச்சு ஒர்க் பண்ணி காமிக்கணும். இன்னொன்று வந்து பீடு ஒர்க்கு. நீங்கள் பீடு வந்து எந்த பீடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பீடு, சுகர் பீடு, சமிக்கி, என்ன உங்களுக்கு ஸ்டோன் செயின் எல்லாமே கலந்து கூட நீங்கள் ஒரு பீடு ஒர்க்கு கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் ஒன்று எனக்கு வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக் லெவல் சிலபஸ்ஸு. இதை வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சிலபஸில் அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எழுதி ஒரு A4 ஷீட்டில் எழுதி வச்சுருங்க. ஆல்பம் சப்மிட் பண்ணும்போது இதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அட்வான்ஸ் லெவலோட சிலபஸ் வந்து ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.